நம்ம 100% கொடுக்க முடியாதபடி எது நம்மளை தடை பண்ணுது? எதுல நம்ம ஆண்டவரை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம்? எதுல ஆண்டவரே நீங்க ஷேரிங்ல மட்டும் இருங்க, இந்த 100% இதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்றோமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஷேரிங்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்மோட அதை பேசுகிற தேவனா இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல எலியா வந்து எலியாவின் எழுப்புதல் எப்படி வெடிக்குதுன்னா, இப்படி ஒரு மனமாற்றம் வந்த பிறகு இருதயத்தை நீர் திருப்பினீர் அப்படின்ற ஜபம் வந்து ஆண்டவரை தொற்றுச்சு. இந்த ஷேரிங்ல இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஆண்டவரை தொடவும் மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. அதாவது ஆண்டவர் வேணும், ஆண்டவரை விட்டுட்டும் போக மாட்டாங்க. அதே சமயத்துல ஆண்டவருக்கு பிரியமானதை தொட்டு ஆண்டவருடைய இருதயத்தை தொடக்கூடிய காரியங்களை செய்யவும் மாட்டாங்க. இதுதான் ஆண்டவர் அனீசியா ஃபீல் பண்ற ஒரு காரியம். விடவும் மாட்டாங்க, தொடவும் மாட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. இதான் நான் சொன்ன மாதிரி வீட்டுல ஒரு ஓரத்துல ஒரு அப்பாவை வச்சுட்டு அவர் வந்து அவருக்கு அவரோட விருப்பத்தையும் நம்ம கவனிக்கிறது இல்ல, ஆனா அவரை வந்து விடுறதும் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க மனது எவ்வளவு பாதிக்கப்படும். அதை போலதான் ஆண்டவரும் பாதிக்கப்பட்டவரா இருக்கிறாரு. இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இளையகுமார்னும் அதான் பண்ணான். எனக்கு ஷேரிங், நான் வந்து ஃபுல்லா வேணாம், எனக்கு ஷேரிங் வேணும்ட்டு போனான். ஆனா அங்க இருந்த அந்த மூத்த குமாரன் வந்து அவருடைய தகப்பனுக்காக முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். அதனால இன்றைய தினத்துல நாம எழுப்புதல் அடையணும்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம மனதுல வைத்துக் கொள்வோம். ஆழம்